Hi, hello everyone. This is Staff Ice Academy. நாம இன்னைக்கு February 21st ஓட current affairs தான் பார்க்க போறோம். இன்னைக்கான current affairs ஸ்டார்ட் பண்ணிடலாமா? First one, national affairs கீழ வர questions பார்த்தலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Sonipur International Airport is set to come up in where? ஓகேவா? எந்த பிளேஸ்ல Sonipur International Airport அப்படிங்கிறது வரப்போகுது. அது எந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஓகே பண்ணிருக்கு, அப்ரூவ் பண்ணிருக்கு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பீகார் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. Sonipur அப்படினு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட் வந்துட்டு வரப்போகுது. அந்த ஏர்போர்ட் வந்துச்சுனா அது வந்து பீகார் ஸ்டேட்டோடையும் ஒரு பெரிய ஏர்போர்ட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு லேண்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய சைஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாலயே அது ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட்டா கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட், ரொம்ப பிக்கஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னா வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு ஒன்று பீகாரில் இருக்குது. ஸோ அது இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து இட்ஸ் அ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ எங்கே வரப்போகுது? பீகாரில் வரப்போகுது. ஓகேவா? சரி, அப்போ இதை பற்றி பார்க்கலாமா? பீகார் கேபினெட் approved Sonipur International Airport project. CM of Bihar Nitish Kumar proposed airport will feature a 4,200 meters runway. 4,200 meters பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரன்அவே மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய 4,200 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைடாக பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் நிற்கிற அளவுக்கு வைடான ஒரு பெரிய ஏர்போர்ட்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 4.2 மீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்துட்டு அதோடைய லெங்க்த்து. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், கேப்பபிள் ஆஃப் ஹேண்டிலிங் வைட் பாடி ஏர்கிராஃப்ட் இன்க்ளூடிங் தி ஏர்பஸ் A380. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒயிட் பாடி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு 4.2 கிலோமீட்டர்ஸ் லெங்த் அந்த ரன்னவேவும் 4,200 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வைடான பாடியாக நிற்கிற அளவுக்கு பெரிய ஏர்கிராஃப்ட்ஸ் நிற்கிற அளவுக்கு வைட் ரேஞ்சாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு, the project is targeted for completion by 2030 and it will enhance air connectivity in North Bihar. நார்த் பீகாரில் ஏர் கனெக்டிவிட்டி வரதுக்கான ஒரு மெயின் இதாகவும் இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ 2030 இட் வில் கெட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், 4,228 acres between the Hajipur and Dumaria. So it will become the biggest in the country in terms of the land area and also the largest in the Bihar state அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏக்கர்ஸ் எவ்வளோ? 4,228 acres அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஹாஜிபூர்லேருந்து துமாரியா வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து நார்த் பீகாரில் ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி ஆஃப் ஏர்லைன்ஸாக இருக்கும். 2030 கம்ப்ளீட் ஆகி சோனிப்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 4,228 acres இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜஸ்ட் பீகார் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் இதுக்காக எவ்வளோ க்ரோர் அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ₹1,302 அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதோட ரன்னவே வந்துட்டு 4.2 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லெங்க்த் இருக்கும். அண்ட் வந்து 4,200 மீட்டர்ஸ் வந்துட்டு ஆஃப் ஸ்பேஸு வைடாக வந்துட்டு ரன்னவே எல்லாம் சேர்த்து பெரிய இது நிற்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், who became the youngest speaker at AI Summit? AI Summit இப்போ வந்து நடந்துச்சு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பாரத் மண்டபமில். ஸோ அதில் வந்து யங்கஸ்ட் கீனோட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 8 years old ஸ்டன்ஸ் AI Summit யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரன்வீர் சச்தேவா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 years இருக்கும் போதே அந்த கோடிங்கு இதை பற்றின நாலேஜ்லாம் வந்துட்டு நிறையா வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6 years இருக்கும் போதே வந்துட்டு ஆப்பிளோட ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் டெக்ஸ்ட் முன்னாடி குக் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பையும் இதே மாதிரி ஸ்பீக்கிங்கும் அந்த டெக்னாலஜி வைஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பேசியிருக்காரு 6 yearsல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அது எப்போனா 2023 நடந்திருக்கு. ஓகேவா?
ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் கலந்துக்கிறது, பேசுகிறது, ரிலேட்டடாக தி கோடிங் அண்ட் ஏஐ எல்லாம் ரிலேட்டடாகவும் அந்த டெக்னாலஜிஸ் வைஸ் வந்துட்டு எல்லாத்தையும் பற்றி அவங்களுக்கு இருக்க நாலேஜை பேசுகிறது. பிகாஸ் வந்து ஒரு ஸ்மால் ஏஜில் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் அபவுட் தி டெக்னாலஜிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸு இது எல்லாமே பேசுகிறதுனால வந்துட்டு அவர் இம்பார்ட்டண்டான பர்சன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பையன் வந்து 8 year old ரன்வீர் சச்தேவா emerged as the figure at the India AI Impact Summit 2026 at பாரத் மண்டபம், நியூ டெல்லி. அட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வந்துட்டு யார் யார் இந்த சமிட்டில் வந்து எல்லாருமே இருந்தாங்க. ஆண்டனியோ குட்ரஸ் ஜென்ரல் அசம்பிளியோட செக்ரட்டரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சுந்தர் பிச்சை, நிறையா பேர் எல்லாருமே வந்திருந்தாங்க. சரியா, நிறைய கம்பெனிஸும் பார்ட்டிசிபேட் 15 கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. எல்லா முன்னாடியும் வந்துட்டு ஒரு ஸ்பீக்கராக ரொம்ப யங்கஸ்ட் ஸ்பீக்கராக இவர் பேசியிருக்காரு. ஓகேவா. ஸோ 2022 சூப்பர் ப்ரெசென்டர் அவார்டு வந்துட்டு வாங்கியிருக்காங்க. குளோபல் ரீடிங் சேலஞ்சுக்கு வந்துட்டு சூப்பர் ப்ரெசென்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. டிஸ்கிரைப்டு ஹிம்செல்ஃப் ஆஃப் தி டெக்னாலஜிஸ்ட் அண்ட் presented his ideas on the linking ancient Indian philosophies with the modern artificial intelligence. மெயினாக வந்து டெக்னாலஜி வைஸ் நிறையா பேசினாலும் இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எதை லிங்க் பண்ணி பேசியிருக்காருன்னா வந்து இந்த ஏஷியன்ட் இந்தியாவோட ஃபிலாசபிஸ், ஏஷியன் இந்தியாவோட தத்துவத்தையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இருக்கிறதோட கனெக்டிவிட்டி பற்றிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். ஹூ லான்ச் தி வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம்? வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் அதை யார் லான்ச் பண்ணால்? நம்மளுடைய ஹானரபிள் மினிஸ்டர், யூனியன் ஹோம் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் அமித்ஷா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். என்னென்னா அஸ்ஸாமோட யூனியன் ஹோம் மினிஸ்டர், சாரி அஸ்ஸாம் இல்லை, ஸோ யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா விசிட்டட் வந்து நத்துர்னிபார் வில்லேஜ் இன் தி கார்பி ஆங்லாங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி அஸ்ஸாம். ஓகேவா. ஸோ அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக், ஓகேவா, இந்த கார்பி ஆங்லாங் டிஸ்ட்ரிக்ட் அஸ்ஸாமு பங்களாதேஷ் பார்டரில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க வைப்ரேட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்னென்னா டு ப்ரிவெண்ட் தி மைக்ரேஷன் ஆஃப் தி பீப்புள் ஃப்ரம் தி பார்டர் வில்லேஜஸ். ஸோ இது வந்து பங்களாதேஷோடைய பார்டரில் இருக்க அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டில் மைக்ரேஷன் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு வந்து நேவிகேட் ஆகி போகிறது. ஸோ மைக்ரேஷன் ஆகக்கூடாது, எல்லோரும் அவங்கவுங்க சில தேவைகள் இல்லாதப்போ தானே வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வில்லேஜஸை வந்து நல்லா டெவலப் பண்ணணும், நல்லா இது பண்ணி வைக்கிறது மூலயமா அங்கேயே இருப்பாங்க, மைக்ரேஷனை தவிர்க்கணும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. டு ஸ்டாப் இன்ஃபில்ட்ரேஷன் across international borders, development of 1954 villages across the various states. இது மூலமா டெவலப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,900 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 140 villages to be developed with the infrastructure, sustainable livelihood opportunity and security facilities எல்லாமே வந்து டெவலப் பண்ணி தராங்க. 140 villages is going to develop and ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1000 மேலே வில்லேஜஸை நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். 6,900 crores வந்து இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஸ்கீம்னா மைக்ரேஷன் ஆஃப் தி பீப்புள் ஃப்ரம் தி ஒன் வில்லேஜ் டு அனதர் ஏரியா, அந்த அது பார்டர்லேருந்து வேறு நாட்டுக்கே குடியேற மாதிரிலாம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வில்லேஜஸ் ஸ்கீம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் ஹவு மச் crore அப்ரூவ்டு ஃபார் தி உமன் ஸ்பெஷல் ரைட்ஸ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ்? ஸோ டோட்டலாக எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,913 crore பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கன்க்ளூஷன் ஆஃப் தி 16th லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செஷன். ஸோ அதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, இது வரைக்கும் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க, பில்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் 230 bills were passed in the 16th assembly. Chief Minister delivered an 8 hours replay speech பண்ணியிருக்காரு. Proceedings lasted 161 days totaling 770 hours and 23 minutes. Next வந்து 2.53 lakh questions were raised by the 185 members. இவ்வளோ கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிஎம்கே மெம்பர் ஜிகே மணி மட்டும் வந்துட்டு 66,974 கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் எனக்கு செஷன்ஸில் வந்து அவர் கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் மினிஸ்டர் வந்து PK சேகர் பாபுவும்
நிறையா இதுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து இது பண்ணியிருக்காரு, அரைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 2025 வந்து ரீஇன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் உமன்ஸ் ஸ்பெஷல் ரைட்ஸ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ்க்கு டோட்டலி 3913 crore வந்துட்டு அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு 16th லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். In how many governments aided higher secondary schools high-tech labs to be introduced அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து எத்தனை லேப் வரப்போகுது அப்படின்னா வந்து 654 ஹைடெக் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன் தமிழ்நாடு ஹைடெக் லெபார்டரிஸ் வில் பி ஓப்பன் இன் 654 கவர்மெண்ட் எய்டட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க வித் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் ஆஃப் 41.85 crores announced by the school education minister அன்பில் மகேஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், கோடிங் அண்டு டிஎன் ஸ்பார்க் ஸ்கீம். டிஎன் ஸ்பார்க் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரடியூசிங் தி கோடிங், இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸு, அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கொண்டு வர்றது தான் இந்த டிஎன் ஸ்பார்க் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது ரிலேட்டடாக இப்போ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் இந்தமாதிரி ஹைடெக் லேப்ஸ் வந்து அமைக்க போகிறாங்க. 41.85 crores 654 லேப்ஸ் அமைக்க போகிறாங்க. சரியா? Next, what are the new sub-scheme to be implemented for the export promotion scheme? Export promotion scheme கீழே வர சப்ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மீதியெல்லாம் கிடையாது. இந்த நிர்யாத் திஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் தி 7 new measures including credit support for the e-commerce exporters. 25,060 crore allocated under the export promotion scheme அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் implemented through the 2 sub schemes. அப்புறம் நிர்யாத் ப்ரோட்சஹான், நிர்யாத் திஷா அப்படின்னு சொல்லிட்டு 2 கிரெடிட் அசிஸ்டன்ஸ் ஃபார் தி இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து என்னென்னா எக்ஸ்போர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம நிறையா பண்ணுறப்ப அதுக்கான ஒரு ப்ரமோஷனாக என்னென்ன இருக்குது அப்படின்னு அதை தெரியப்படுத்துகிற வகையில் ஒரு கிரெடிட் அசிஸ்டன்ஸ் ஃபார் இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறத இந்த நிஷாத் ப்ரோஷகன் ஆனால் நிர்யாத் திஷா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சப்போர்ட் ஃபார் நியூ எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன், சர்டிஃபிகேஷன் அண்ட் கம்பைலன்ஸ் சப்போர்ட் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. அசிஸ்டன்ஸ் ஃபார் தி ஓவர்சீஸ் வேர் ஹவுசிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கார்பன் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. இன்டகிரேட்டட் சப்போர்ட் ஃபார் தி ட்ரேட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா ட்ரேடு ஃபெசிலேட் பண்ணி தருது, சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இது பண்ணுது, கம்பைலன்ஸ் சப்போர்ட் பண்ணுது. ஓவர்சீஸாக போகிறப்ப அங்கே வேர் ஹவுசிங், குடோன் அது ஹெல்ப் பண்ணுது. லாஜிஸ்டிக்ஸ் சரக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இது பண்ணுது. கார்கோ அண்டு டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சப்போர்ட் என்னவோ அதை இந்த ஸ்கீம்ஸ் மூலிமா நம்மளுக்கு கொடுக்குது, சப் ஸ்கீம்ஸ் மூலிமா. நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டட் சப்போர்ட் ஃபார் தி ட்ரேட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். Is Australia and South Korea are participating in the US-led critical minerals initiative அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எஸ், ஆஸ்திரேலியா சவுத் கொரியா ரெண்டுமே கண்ட்ரிஸ் வந்து கிரிட்டிக்கல் மினரல் இனிஷியேட்டிவில் இருக்கான்னா இருக்குது. ஸோ அது என்னன்னா கிரிட்டிக்கல் மினரல் இனிஷியேட்டிவ் இந்தியா சைன் அண்ட் அக்ரிமெண்ட் அட் த சமிட் ஆஃப் தி US-led கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் இந்தியா சைன் பண்ணியிருக்கு டு பில்ட் ஏ செக்யூர்ட் சப்ளை செயின் ஃபார் தி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ். மினரல்ஸ் டெக்னாலஜிஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்னு சொல்லிட்டு US ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இந்தியா வந்துட்டு ஒரு பார்ட்னராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இட்ஸ் அ செக்யூர்ட் சப்ளை செயின். ஸோ ஒரு இடத்துல ஒன்று இருக்கும், ஒரு இடத்துல ஒன்று இருக்காது. பட் அதை வந்து நம்ம மாற்றிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வந்து அதுக்கான ஒரு சப்ளை செயின்ஸான ஒரு ஸ்கீம்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் கண்ட்ரிஸ் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, இஸ்ரேலு, அதுக்கப்புறம் ஜப்பான், சிங்கப்பூர், கத்தார், சவுத் கொரியா, பிரிட்டன் அண்டு UAE இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். India's tariff lowered after the US Supreme Court order
ஃப்ரம் 18% டு ஹவு மச் பர்சன்ட் அப்படின்னா 10% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது வந்து இப்போ பிரசிடெண்ட் அவருக்கு சொல்கிறதுக்கான ஒரு ஸ்கோப், அவருக்கான பவர் இருக்குது. பட் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால இப்போ வந்து 10% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். முன்னாடியே 25% அப்படிலாம் இருந்து அப்புறம் 18% இருந்து இப்போ வந்து 10% வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் படி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து அண்டர் எமர்ஜென்சி பவர்ஸ் லா former US President Donald Trump imposed reciprocal tariffs on the goods and various countries அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நிறைய கண்ட்ரிஸ் மேலே விதவிதமாக டேரிஃப்ஸ் வந்துட்டு ஏற்றிருக்காங்க, இறக்கியிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா எல்லாத்துக்குமே, ஜப்பானு எல்லாத்துக்குமே இவ்வளோ டேரிஃப்ஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ 10க்கு வந்திருக்கு. பட் அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம அதை வர வர பார்த்துக்கலாம். Okay, the US Supreme Court ruled that these tariffs were invalid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $13,400 crores, so approximately $1,340 billion collected through tariffs மூலமா இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே அப்படிங்கிறது வந்து February 21. மதர் லாங்குவேஜ்னால் அவங்களுக்கு அவங்களுடைய தாய்மொழிங்கிறது ஒன்று இருக்கும், நமக்கு தமிழ் இருக்க மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு டே தான், இன்டர்நேஷ்னல் டே தான் வந்துட்டு இந்த February 21. யூத் வாய்ஸஸ் ஆன் மல்டிலிங்குவல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? யூத் வாய்ஸஸ் ஆன் மல்டிலிங்குவல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வேர்ல்டு பேங்கோலின் டே அப்படிங்கிறது February 21. தேர்டு சாட்டர்டே ஆஃப் தி February வந்து பேங்கோலின் டே, எறும்பு தீனி, ஆன்டீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பேங்கோலின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு தீம் வந்து பேங்கோலின் கார்டியன்ஸ் இன் ஆக்ஷன். பேங்கோலின் கார்டியன்ஸ் இன் ஆக்ஷன். கொஞ்ச நாள் முன்னாடி கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம், பேங்கோலின்ஸ் வந்துட்டு நிறைய அதை வந்து கடத்துகிறாங்க. அதிகமான ஒரு டிராஃபிக்கிங் ஆஃப் அனிமல்ஸ்லேயே லிஸ்ட்லேயே வந்துட்டு பேங்கோலின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த டே வச்சுருக்காங்க, அவேர்னஸ் டே. தேர்ட் சாட்டர்டே ஆஃப் தி February 21 வேர்ல்டு பேங்கோலின் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, ஸோ எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.